10வது ஸ்லோகம். அப்யாசேப்யசமர்த்தோசி மத்கர்ம பரமோ பவ. மதர்த்தமபி கர்மாணி குர்வன் சித்திமவாப்ஸ்யசி. பகவான் 5 படிகளில் பக்தியை கூறிக்கொண்டு வருகின்றார். இந்த 10வது ஸ்லோகத்தில் நாம் 2வது படியில் இருக்கின்றோம். 5வதான கடைசி படி ஞான யோகம் அல்லது நிர்குண பிரம்மத்தை புரிந்து கொள்கின்ற சாதனையில் ஈடுபடுதல். 4வது படி விஸ்வரூப பக்தி, அனைத்தையும் ஈஸ்வர சொரூபம் என்ற அறிவுடன் பக்தி செலுத்துதல். 3வது படி ஒரு இஷ்ட தேவதையை எடுத்துக்கொண்டு ஈஸ்வரனுக்கு ஒரு குறிப்பிட்ட நாமரூபத்தை கொடுத்து அந்த ஈஸ்வரனை வழிபடுதல். 2வது படி கர்மயோகமாக இருக்கின்றது. முதல் படியும் கர்மயோகத்தினுடைய ஆரம்ப நிலை. இப்பொழுது நாம் பார்க்கின்ற 2வது படி கர்மயோகத்தினுடைய முதிர்ந்த நிலை. சென்ற வகுப்பில் பார்த்தோம், 3வது படியில் இருப்பவன் உபாசகன். அவனுக்கு சத்துவ குணம் மேலோங்கி இருக்க வேண்டும். மானசீகமான கர்மத்தில் ஈடுபடும் அளவு அவனுக்கு சத்துவம் இருக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு அவ்வளவு தூரம் சத்துவ குணம் இல்லை என்றால் அவனால் ஓர் இடத்திலிருந்து பூஜை அல்லது பக்தி ஜபம் இவைகளையெல்லாம் செய்ய முடியாது. ஆகவே அவன் இந்த 2வது நிலைக்கு இறங்கி வருகின்றான். இவனுடைய மனநிலையையும் நாம் சென்ற வகுப்பில் பார்த்தோம். இவனுக்கு ஆசையும் இல்லை, அதே சமயத்தில் அமைதியாக அமரவும் முடியவில்லை. செயல் இவனுக்கு தேவைப்படுகிறது. செயலினுடைய முக்கிய பலன் இவனுக்கு தேவையில்லை, செயல் மட்டும் தேவைப்படுகிறது. செயலே இவனுக்கு பலனாக அமைகின்றது. இப்படிப்பட்டவர்களுக்கு செயலை கொடுத்து அதற்கு ஊதியம் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. செயலை கொடுத்தாலே அது அவர்களுக்கு ஊதியம் ஆகின்றது. ஆகவே இவர்கள் செய்கின்ற அனைத்து கடமைக்கும் பலனை கேட்க மாட்டார்கள், பலனை எதிர்பார்த்து செய்ய மாட்டார்கள். பிறகு எதற்கு கடமையை செய்தல் என்றால் ஈஸ்வரனை திருப்தி செய்வதற்காக அல்லது சமுதாயத்திற்கு நன்மை செய்வதற்காக என்று செயலில் ஈடுபடுவார்கள். பிறகு இவர்கள் காமிய கர்மத்தில் ஈடுபட மாட்டார்கள். சாஸ்திரத்தில் பல கர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய கடமைகளை நியதம் கர்ம என்று சொல்லப்படும். நியதம் கர்ம என்றால் விருப்பம் இருக்கிறதோ இல்லையோ நம்மால் செய்தாக வேண்டிய கடமைகள், அது நியதம் கர்ம. காமிய கர்ம என்பது 2வது. அது விருப்பப்பட்டு செய்வது, ஆசையினால் தூண்டப்பட்டு செய்கின்ற செயலுக்கெல்லாம் காமிய கர்ம. அதை இந்த சாதகன் மேற்கொள்ள மாட்டான். பிறகு சாஸ்திரம் 3வதாக ஒரு கர்மத்தை சொல்கிறது, அது நிஷித்த கர்ம. நிஷித்த கர்ம என்றால் இவைகளெல்லாம் செய்யக்கூடாது என்கின்ற விதி, அதையும் இவன் செய்ய மாட்டான். ஆகவே இந்த 2வது நிலையில் இருப்பவன் நிஷித்த கர்மத்தை செய்ய மாட்டான், காமிய கர்மத்தில் ஈடுபட மாட்டான், தன்னுடைய கடமையில் இருப்பான். அந்த கடமையினுடைய பலனையும் இவன் எடுத்துக்கொள்ள மாட்டான். இது கர்மயோகத்தினுடைய உயர்ந்த நிலை.
இதற்கு அடுத்த நிலைதான் மூன்றாவது ஸ்டேஜ். கர்மத்தையும் இவன் துறந்து உபாசகனாக அமர்ந்திருத்தல். அப்படி அமருவதற்கு முன் இருக்கின்ற நிலையைத்தான் இங்கு பகவான் கூறுகின்றார். இனி நாம் ஸ்லோகத்திற்குள் செல்லலாம். 10வது ஸ்லோகம். அப்யாசே அபி அசமர்த்தக அசி. அப்யாசக என்று சொன்னது 9வது ஸ்லோகத்தில் கூறிய சாதனை. நீ விஸ்வரூப பக்தனாக இருக்க முடியவில்லை என்றால், ராகத்வேஷத்தினுடைய தூண்டுதலினாலும் அல்லது இறைவனுடைய ஞானம் இல்லாத காரணத்தினாலும் விஸ்வரூப பக்தனாக இல்லை என்றால் அபியாசம் மேற்கொள் என்று 9வது ஸ்லோகத்தில் கூறினார். அந்த அபியாசத்திலும் உனக்கு சாமர்த்தியம் இல்லை என்றால், அபியாசே அபி அசமர்த்தக அசி. சமர்த்தக என்றால் கேபபிள், அசமர்த்தக என்றால் முடியவில்லை என்றால், சக்தி இல்லை என்றால், அபியாசம் செய்வதற்கும் உனக்கு சக்தி இல்லை என்றால், தகுதி இல்லை என்றால், இதிலிருந்து பகவான் என்ன சொல்கின்றார்? உன்னால் ஓர் இடத்தில் அமர்ந்து பகவானை சிந்திக்க முடியவில்லை என்றால், ஓர் அறையில் உன்னால் அமர முடியவில்லை என்றால் என்ன செய்ய வேண்டும்? உன்னால் உள்ளே அமர முடியவில்லை, உலகிலிருந்து விலகி தனிமையில் இருக்க முடியவில்லை, அல்லது ஒரு அறையில் அமர முடியவில்லை என்றால் என்ன செய்ய வேண்டும்? மத் கர்ம பரமக பவ. பவ என்றால் நீ அப்படி இரு. மத் கர்ம பரமக, எனக்காகவே அனைத்து செயலையும் செய்பவனாக இரு. இந்த இடத்துல முக்கியமான வார்த்தை கர்ம, செயலில் ஈடுபடுபவனாக இரு. யாருக்காக? எனக்காக செய்கின்ற செயலில். பரமக என்றால் லட்சியம், எனக்காகவே எல்லா செயல்களையும் செய்பவனாக நீ இரு. இதனுடைய அர்த்தம் என்ன? நீ செய்கின்ற செயலினுடைய அனைத்து பலனும் எனக்காகவே இருக்கட்டும். அதாவது செயலிலேயே இவன் திருப்தியை அடைவான், இவனுக்கு செயல் தேவைப்படுகின்றது. பிறகு அபியாசம் என்று சொல்வதும் கூட செயல்தானே, இங்கு சொல்கின்ற கர்மமும் செயல்தானே என்றால், அபியாசம் என்பது மானசில் மனதால் செய்யப்படுகின்ற மானசம் கர்ம. அபியாசம்ங்கிறது மனதில் செய்யப்படுகின்ற செயல். இங்கு கர்ம என்பது உடலில் செய்யப்படுகின்ற செயல். மனதில் செய்வது கடினம், உடலளவில் செய்வது சுலபம். ஜபமும் கூட மனதிற்குள் கூறுங்கள் என்றால் கடினம், வாய்விட்டு சொல்வது என்றால் சுலபம், சப்தமாக சொல்வது அதைவிட சுலபம். அப்படித்தான் ஜபத்தை 3ஆக பிரிப்பார்கள். 4 பேர்த்துக்கு கேட்கிற மாதிரி சப்தமாக சொல்வது ஆரம்ப நிலை. பிறகு நமக்கு மட்டும் கேட்கிற மாதிரி சப்தம் செய்வது 2வது நிலை. யாருக்கும் கேட்காம நம்ம மனதிற்குள்ளேயே சொல்வது கடைசி நிலை என்று 3 விதமாக கூறுவார்கள். சில பேர்த்தினால தனிமையில் உட்கார்ந்தும் கூட ஜபம் செய்ய முடியாது. ஆகவே என்ன செய்வார்கள்? 10 பேர்த்தை சேர்த்தி கொள்வார்கள். எல்லாம் சேர்ந்து ஜபம் செய்வோம், பகவானுடைய நாமத்தை உச்சமாக சொல்வோம் என்று சொல்வார்கள். இவைகளெல்லாம் படியாக அமைகின்றது, தேவைதான். நமக்குள்ளேயும் சொல்ல முடியல, சொல்லணுங்கிற ஆசை வேறு இருக்கு. ஏதோ ஒரு உபாயத்தை நாம் கற்பித்து கொள்ள வேண்டும். ஆகவே அபியாசக என்பது மனதிற்குள் செய்கின்ற கர்ம, அது மிக சூக்ஷ்மமானது. இங்கு கர்ம என்பது உடலளவில் செய்யப்படுகின்ற செயல். இவ்விதம் நீ அபியாசத்தில் சமர்த்தனாக இல்லை என்றால் உன்னுடைய உடலளவில் செயல்களை செய். செயல்கள் செய்தால் பலன் வரும், எனக்கு பலனில் ஆசை இல்லை என்றால் மத் பரமக, என்னையே குறியாக கொண்டு செயல்களை செய்வாயாக. பிறகு 2வது வரியில் பகவான் சொல்றார், இப்படி செயல் செய்தால் முன்னேற்றம் கிடைக்குமா என்றால் கிடைக்கும் என்று பலனை பகவான் 2வது வரியில் சொல்றார். அவ்வப்பொழுது ஒவ்வொரு சாதனைக்கும் பலனை சொல்லி ஆகணும், இல்லை என்றால் நமக்கு அதில் ஸ்ரத்தை வராது.
ஆகவே இரண்டாவது வரியில் நீ இந்த சாதனையில் ஈடுபட்டாலும் அடைய வேண்டிய பலனை அடைவாய். மதர்த்தமபி கர்மாணி குர்வன் சித்திம் அவாப்ஸ்யசி. மதர்த்தம் எனக்காக, அபி எனக்காகவும், கர்மாணி குர்வன் செயல்களை செய்பவன். நீ எனக்காக எல்லா செயல்களையும் செய்து கொண்டிருந்தால், குர்வன் என்றால் செய்து கொண்டிருந்தால், கர்மாணி என்றால் இங்கு நியதம் கர்ம அனைத்து செயல்கள். இவர் காலையிலிருந்து மாலை வரை செய்கின்ற செயல் இவருக்காக இருக்காது, பரோபகாரமாகவே இருக்கும். ஆனால் மற்றவர்களெல்லாம் குறை சொல்லி கொண்டிருப்பார்கள். இவர் தனக்காக ஒன்று செய்யவில்லை, மற்றவர்களுக்காகவே செய்கிறார் என்று மற்றவர்கள் குறை சொல்வார்கள், மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் பகவான் ஏற்றுக்கொள்கிறார். நீ எனக்காக அல்லது உலக நன்மைக்காக செய்கின்ற செயல்களினாலும் சித்திம் அவாப்ஸ்யசி. அவாப்ஸ்யசி என்றால் அடைவாய். எதை அடைவாய்? சித்திம். இங்கு சித்தி என்றால் உரிய பலன், அதற்கு தகுந்த பலனை, பிரயோஜனத்தை அடைவாய். இந்த செயலினால என்ன பலன் அடையணுமோ அதை நீ அடைவாய். அதனால நம்ம யாருக்காவது ஏதாவது ஒரு சேவை செய்தால் அந்த சேவையினுடைய பலனை கண்டிப்பாக அடைவோம். நம்ம நல்ல காரியம் பண்ண போனால் தான் தடைகள் ரொம்ப வரும். கெட்டது செய்ய போனால் ஒரு தடையும் வராது. நல்லது செய்ய போனால் என்ன சொல்வார்கள்? பிழைக்க தெரியாதவன், இப்படியே பண்ணிகிட்டு இருந்தால் ஒன்றை ஆறு பார்த்துக்கிறது, இப்படியெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் இனி ஒன்றை மறந்து விடுவார்கள். ஊராம் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தான் புள்ள தானே வளரும் என்று ஒரு நியதி இருக்கின்றது. அதை அவர்கள் மறந்து விடுவார்கள். ஆனால் இங்கு பகவான் கேரண்டி கொடுக்கிறார். நீ மற்றவர்களுக்காக என் பொருட்டு செய்கின்ற செயலினுடைய பலனை கண்டிப்பாக அடைவாய். மதர்த்தமபி கர்மாணி குர்வன் சித்திம் அவாப்ஸ்யசி. சித்தியை நீ அடைவாய். இந்த ஸ்லோகத்துடன் இரண்டாவது படியையும் பகவான் கூறிவிட்டார். இனி ஒருவன் கூறுகின்றான். என்ன சொல்லுவான்? என்னாலெல்லாம் அப்படி இருக்க முடியல, சமுதாய சேவையெல்லாம் பிறகு பார்க்கலாம், எனக்கு ரொம்ப சேவை பண்ணிக்கணும், மனதில் ஆசை ரொம்ப இருக்குது, மிக அடர்ந்த ஆசைகளெல்லாம் உள்ளே இருக்குது, என்ன செய்வது? என்னால் இதுவும் செய்ய முடியாது, உனக்காக பகவானுக்காக ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்னால் பகவானுக்கு அவர்கள் மீது கோபமில்லை. உடனே மீண்டும் இறங்கி வருகின்றார் 11வது ஸ்லோகத்தில். அதைததப்யசக்தோசி கர்த்தும் மத்யோகமாஸ்ருதஹ சர்வகர்ம பலத்யாகம் தத குரு யதாத்மவான். இது முதல் படி. ஒருவன் கூறலாம், என்னுடைய மனதில் ஆசைகள் அதிகமாக இருக்கின்றது, அறிவின் துணை கொண்டு அந்த ஆசைகளையெல்லாம் நீக்க முடியவில்லை, இதையெல்லாம் நான் அனுபவிப்பதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று என்னதான் யாராவது போதித்தாலும், சில சமயம் எனக்கே தோன்றினாலும், ஆனால் மனதில் ஆசை அடர்ந்து இருக்கின்றது. நான் என்ன செய்வது என்று சிலர் கேட்கலாம், அல்லது பலர் கேட்கலாம். பலருக்கு என்ன, மனசில் ஆசை இருக்குது, அதை நான் அனுபவிக்க வேண்டும், ஆசையை விட முடியவில்லை, என்ன செய்வது என்றால் இங்கு பகவான் பதில் சொல்கின்றார். நீ அந்த ஆசையை தாராளமாக அனுபவிக்கலாம், அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு பகவான் சொல்கிறார். மனதில் விருப்பம் ரொம்ப இருக்குது, வெறும் விசாரத்தினாலும் அறிவினாலும் நம்மால் விருப்பத்தை நீக்க முடியவில்லை.
பிறகு என்ன செய்யணும்னா அனைத்து விருப்பங்களையும் நீ பூர்த்தி செய்யலாம், செய்யலாம் அல்ல செய்ய வேண்டும். பிறகு அதனுடைய பலன் என்ன? அந்த பூர்த்தி செய்யும் பொழுது பகவான் ஒரு சிறு நிபந்தனையை கொடுக்கின்றார், அவ்வளவுதான். இந்த ஒரு நிபந்தனையோட நீ எந்த ஆசையை வேண்டுமானாலும் பூர்த்தி செய். அந்த ஒரு நிபந்தனை தான் இங்கு கொடுக்கப்படுகின்றது. இப்பொழுது இந்த சாதகன் யார் என்றால், இவனுக்கு வைராகியம் இல்லை, ஆனால் வைராகியத்தில் இச்சை மட்டும் இருக்கின்றது. ஆசை இருக்கு, என்னன்னா ஆசையெல்லாம் போகணும்னு அவ்வளவுதான். ஆனால் ஆசை போகிறதுக்கான சக்தி இவனிடம் இல்லை. எல்லாத்துக்கும் ஆசை இருக்கத்தான் செய்யும், ஆனால் அதற்குரிய உழைப்பை கொடுக்கின்ற மனநிலை இல்லை. எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டில் வரணும். எதை நம்ம ஆரம்பித்தாலும் அது பிஸ்னஸ் ஆகட்டும், படிப்பாகட்டும், யாருக்கு ஆசை இல்லை? யாருக்கு லாஸ்ட்டில் வரணும்னு ஆசை? எல்லாத்துக்கும் முன்னிலையில் இருக்கணுங்கிற ஆசைதான். ஆனால் ஏன் நிறைவேறுவதில்லை? அதற்குரிய உழைப்பு, அதற்குரிய மனநிலை இவைகளெல்லாம் இல்லை. ஆகவே இவனுக்கு இச்சை இருக்கின்றது வைராகியத்தில். ஆனால் வைராகியத்தில் இச்சை இருக்கே தவிர வைராகியம் கிடையாது. வைராகியத்தில் ஆசை வர்றதே பெரிய விஷயந்தான். அந்த அளவுக்கு இவனுக்கு இருக்கின்றது. இப்போ இவனுக்கு இங்கு பகவான் கூறுகின்றார், காமிய கர்மத்தை நீ செய்ய வேண்டும், நீ செய்யலாம் என்று அனுமதி கொடுக்கின்றார். காமிய கர்மம்னு என்ன? ஆசையை பூர்த்தி செய்வதற்காகவே செய்கின்ற செயல்களெல்லாம் காமிய கர்ம. இப்போ உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும்னா சாப்பிட்டாகணும். இப்போ சாப்பிட்றதே நம்முடைய கடமையாகிறது. வேளைக்கு ஒழுங்காக சாப்பிட்றது என்ன? அது ஒரு பெரிய டியூட்டி. ஐஸ்கிரீம் சாப்பிட்றது என்னன்னா அது ஒரு டியூட்டியா? அது எதற்கு சாப்பிட்றோம்னா, அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுங்கிறது உடல் ஆரோக்கியத்துக்காக அல்ல, இன்பத்திற்காக மட்டும் சாப்பிடுவது. அப்படி உணவே ரெண்டு விதத்தில் அமையலாம். ஒன்று, உடலுக்காக சாப்பிடும் பொழுது அது கடமையாகின்றது, அது யஜ்ஞமாகிறது. பிராணாக்னி கோத்திரம்னு சொல்கிறது சாப்பிட்றது. வைதிகத்தில் பிராணாக்னி கோத்திரம்னா சாப்பிட்றதுன்னு அர்த்தம். அதனால் யாராவது என்ன சொல்லலாம், நான் இப்போ பிராணாக்னி கோத்திரம் பண்ணிகிட்ருக்கிறேன்னு சொல்லலாம். அதனுடைய அர்த்தம் என்ன? சாப்பிட்ருக்கிறேன்னு அர்த்தம். அது ஒரு யாகம், ஒரு யஜ்ஞம். காரணம் என்ன? உடலை பாதுகாக்கிறதுக்கான சாதனம். ஆனால் ஐஸ்கிரீமையே சாப்பிட்ருந்தா என்ன என்றால் அது காமியம். அதே போல நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் கடமையாக அமையலாம் அல்லது காமியமாக அமையலாம். காரணம் என்ன? மனதில் ஆசை அவ்வளவு தூரம் அடர்ந்து இருக்கின்றது. அவர்களுக்கு என்ன கதி என்றால் இங்கு பகவான் பதில் கூறுகின்றார். என்ன பதில் என்றால், காமிய கர்மத்திற்கு ரெண்டு பலன் இருக்கின்றது. நம்ம ஆசைப்பட்டு என்னென்னலாம் போகத்தை அனுபவிக்கிறோமோ அதற்கு ரெண்டு பலன். ஒரு பலன் அந்த போகத்தை அனுபவிக்கிறோம். காமிய கர்மம் என்ன கிடைக்கும்? அந்த போகம் நமக்கு கிடைக்கும். சில பேர்த்துக்கு போகத்தை அனுபவிக்கணும்னு ஆசை இருக்கும், அதற்கான முயற்சியிலையும் கூட ஈடுபட மாட்டார்கள். அவர்கள் என்ன செய்வது? அவர்களை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. தமோ குணத்தில் இருந்து கொண்டு இருப்பார்கள். ஏதாவது போகத்தை அனுபவிக்கணும்னா அதற்குரிய முயற்சியில் ஈடுபட்டு பொருளை சம்பாரித்து அதை நம்ம அனுபவிக்க வேண்டும். அப்படி செய்கின்ற செயலினுடைய முதல் பிரயோஜனம் அந்த போக பிராப்தி, அந்த போகத்தை அனுபவிப்போம். இரண்டாவது பிரயோஜனம் என்னவென்றால், காமிய கர்மத்தினுடைய அவாந்தர பலன் சொல்கிறது, சைடு எஃபெக்ட் என்னவென்றால் சித்த சுத்திகி, மன தூய்மை. காமிய கர்மத்தில் மன தூய்மை எப்படி வரும் என்றால் வரும். எப்படி என்றால், ஒருவன் பணத்தை சம்பாதிக்கிறது தான் லட்சியம்னு நினச்சிட்ருக்கான்னு வச்சுக்குவோமே. அவன் அதற்காகவே எல்லா செயலும் செய்கிறான். 60 வயசில் அவனுக்கு புத்தி வருது, இதனால் ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு. அப்போ 60 வயசில் அவனுக்கு கிடைச்சது என்னன்னா, காமிய கர்மத்தினுடைய செகண்டரி பெனிஃபிட் என்னன்னா ஒரு அறிவு வருது. இது யூஸ்லெஸ். இப்போ ஒரு பொருள் பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிற அறிவு தான் சித்த சுத்தி. அப்படி காமிய கர்மத்தினாலும் கூட அந்த போக இச்சா மனசிலிருந்து நீங்கி மனம் நமக்கு தூய்மை அடையும். ஆனால்
எப்பொழுது இந்த அவாந்தர பலன், இந்த இரண்டாவது பலன் வரும் என்றால், இங்கு பகவான் சொன்ன நியமப்படி காமிய கர்மத்தை செய்தால். அந்த நியமந்தான் ரொம்ப முக்கியம். அந்த நியமம் என்ன என்றால், காமிய கர்மத்தை அல்லது நாம் அனுபவிக்கின்ற போகங்கள் தர்மத்திற்கு உட்பட்டு இருக்க வேண்டும். அதுதான் நியமம். இந்த நியமத்தை பகவான் சொல்லிடுறார். தர்மத்திற்கு உட்பட்டு நீ எந்த இன்பத்தை வேண்டுமானாலும் அனுபவிக்கலாம், அதில் தவறில்லை. இந்த தர்மங்கிறதா ரொம்ப முக்கியம். அதர்ம வழியில தான் நான் அனுபவிப்பேன் என்றால் அவர்களுக்கெல்லாம் பகவான் ஸ்பெஷல் பேர் வச்சிருக்கார், கூப்பிட போறார். அவர்களெல்லாம் யாருன்னு சொல்லி ஆசுரி சம்பன்னகன்னு சொல்ல போறார். அசுரர்கள் அப்படின்னு சொல்ல போறார். மனித சரீரத்திலேயே இருந்து அசுரர்களாக இருப்பவர் அல்லது ராட்சசர்கள் என்று சொல்ல போகிறார். ராட்சசர்கள்னு சொன்னால் 10 தலை இருக்கணும், ஏதோ மாறி தோன்றணும்னு அவசியமில்லை. அதர்மத்தின்படி அதர்மத்தை துணை கொண்டு ஆசையை பூர்த்தி செய்தால் அவர்களுக்கு காமிய பலனினுடைய இரண்டாவது பிரயோஜனம் வராது, சித்த சுத்தி வராது. பிறகு என்ன வரும் என்றால் பாபம் அவர்களுக்கு வரும். இப்போ காமிய கர்மத்தை 2 விதத்தில் அனுஷ்டானம் செய்யலாம். காமிய கர்மம்னா என்ன, எதையோன்னு சொல்லிட்டு இருக்கோம்னு அர்த்தம் அல்ல. நம்ம அன்றாட அனுபவிக்கின்ற புலன் இன்பங்கள் அதை 2 விதத்தில் அனுபவிக்கலாம். தர்மத்திற்கு உட்பட்டு அனுபவித்தால் நமக்கு அந்த ஆசை அப்பொழுது நீங்கும். பிறகு நாளடைவில் மன தூய்மை வரும். இதிலிருந்து முன்னேறி வருவோம், இதில் வீழ்ந்து விடமாட்டோம். அதர்மத்தின் துணை கொண்டு அல்லது தர்மத்தை பின்பற்றாமல் அனுபவித்தால் நமக்கு பாவம் வரும், நமக்கு நஷ்டம்தான் பிறகு வர இருக்கின்றது. ஆகவே தர்மம் என்கின்ற அடிப்படையில் தர்மத்தை ஆதாரமாக கொண்டு காமிய கர்மத்தையும் செய்யலாம். அதுதான் பொதுவாக சாஸ்திரத்தில் அல்லது பகவான் மற்ற இடங்களிலும் கொடுக்கின்ற நியமம். இப்போ இந்த இடத்தில் என்ன சொல்கின்றார், நீ போகத்தை அனுபவிக்கும் பொழுது எனக்கு அர்ப்பணம் செய்து நீ அதை அனுபவிப்பாயாக என்று கூறுகின்றார். காமிய கர்மத்தை நீ செய்யலாம், அப்படி பலன் வரும்பொழுது அந்த நேரத்தில் போக காலத்தில் என்னை நீ நினைத்துக்கொள், எனக்கு அர்ப்பணம் பண்ணி அந்த போகத்தை நீ அனுபவிக்க வேண்டும் என்ற நியதியை இந்த 11வது ஸ்லோகத்தில் பகவான் கூறுகிறார். இதில் என்ன கருத்தை பகவான் வச்சிருக்கார் என்றால், நம்ம கலாச்சாரத்தில் பார்த்தோம்னா விதவிதமான பண்டிகைகளெல்லாம் கொண்டாடுவோம். தீபாவளின்னு சொல்லி ஏதோ பண்டிகைகளெல்லாம் இருக்கும். அன்னைக்கு நார்மலாக இருக்கிறத விட போகி அதிகமாக போகியாக இருப்போம், மற்ற நாளில் சாதாரண மனுஷனாக இருப்போம். பண்டிகை நாளில் பார்த்தோம்னா உடை ஆடை முதல் கொண்டு பக்ஷணங்கள் முதல் கொண்டு எல்லாம் ஓவராக இருக்கும். இப்போ அந்த நாளில் சாதாரண மனுஷனை விட ஓவர் போகியாக இருப்போம். அன்னைக்கு பக்தர்கள்னு வேற பேர். மற்ற நாளாவது ஒழுங்காக பக்தர்களாக இருப்போம், அன்னைக்கு பக்தர்களாக இருக்க மாட்டோம், போகிகளாக இருப்போம். போகி பண்டிகை ஏதோ பண்டிகைன்னு சொல்லி ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு பதார்த்தம் பிடிக்குமா. அது யாருக்கு நம்மளா முடிவு பண்ணுறது பிடிக்கும்னு சொல்லி, விநாயகர்னா மோதகம் பிடிக்குமா, அப்புறம் கிருஷ்ண ஜெயந்தினா அவருக்கு என்ன பிடிக்கும், இப்படியெல்லாம் நம்ம கற்பனை பண்ணி வச்சுட்டு அவைகளெல்லாம் படைச்சு அவைகளெல்லாம் என்ன செய்வோம், நல்லா சாப்பிடுவோம். தீபாவளிக்கு குறிப்பாக கடைசியில் லேகியம்னு வேறு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். காரணம் என்ன, ஓவராக சாப்பிட்டு வயிற்றை கெடுத்து அதற்கு லேகியம். இவ்வளவு தூர போகத்தை நம்ம அனுபவிக்கின்றோம். ஆனால் இதெல்லாம் சாஸ்திரத்தினுடைய பெயர், ரிலீஜியன்கிற பேரில் தான் நம்ம செய்கிறோம். இது சரியா தவறா என்றால் இந்த இடத்துல பகவான் அதற்கு பதில் சொல்கிறார். நீ அந்த நேரத்தில் என்ன நினைச்சு அப்படி செய்வதனால் அது காமிய கர்மம், உனக்கு சித்த சுத்தியை கொடுக்கின்ற கர்மம், அது தவறில்லைன்னு சொல்கிறார். ஏன்னா மனசுக்குள்ள ஆசை இருக்குது, அதைய அறிவுபூர்வமாக நீக்க முடியல, அதை அனுபவிச்சு தான் நீக்கணும். பிறகு என்ன செய்வதுனா அந்த அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி என்னை நீ நினைத்துக்கொள். அதனால தான் நம்மளுடைய பரம்பரையில் எந்த ஒரு போகமாகட்டும் எந்த ஒரு சுகமாகட்டும்
உடனே ரிலீஜியன் பகவான்கிறத கொண்டு வந்து விடுவார்கள். இப்போ திருமணத்துக்கு முன்னாடி எவ்வளவு சடங்குகள் எல்லாம் பகவான்னு கொண்டு வந்து இல்லறம் என்ற ஒரு நியதியை வைப்பார்கள். நம்ம ஏழ்மையிலிருந்து புதுசாக ஒரு வீடு கட்டி உள்ளே போகிறோம், உடனே நம்ம போகிகளாக உள்ளே போகிறதில்ல, முதல்ல பகவானை கொண்டு போய் உள்ளே வச்சிடுறோம். அதற்கு ஒரு பூஜை. இப்போ எந்த ஒரு போகத்தை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி வீடு கட்டி சந்தோஷமாக வாழ்கிறதுங்கிறது ஒரு போகம்தான். உடனே அங்கே ஒரு பூஜை, பகவான் வந்துடுறார். ஒருவர் சைக்கிள் வாங்கிட்டு இருக்கிறவர் திடீர்னு ஒரு ஸ்கூட்ரு வாங்குறார், அதுவும் ஒரு போகம்தான். உடனே அந்த ஸ்கூட்ரு தான் ஒரு பக்திமானாக மாறிடும் ஃபஸ்ட்டு டே. அதுக்கெல்லாம் பொட்டு வச்சு நேராக கோயிலுக்கு போகும் அந்த ஸ்கூட்ரு. அல்லது ஒருவர் கார் வாங்கினா முதல்ல எங்காவது ஒரு நல்ல இடத்துக்கு போகலான்னு போயிட்டு வருவார். இதெல்லாம் என்ன என்றால் அந்த போகத்தையும் பகவானையும் நாம் கலந்து விடுகின்றோம். அதைத்தான் பகவான் சொல்கிறார், உனக்கு வருகின்ற ஒவ்வொரு முன்னேற்றத்திலும் போகத்திலும் நீ அதிகமாக போகி ஆக ஆக அதை எனக்கு சமர்ப்பணம் செய்து பிறகு நீயே அனுபவிச்சுக்கோ, நான் வாங்கிக்க மாட்டேன். மோதகத்தை 10 வைக்கிறோம், அது காலையில் எந்திரிச்சு பார்த்தா ஒன்றும் இல்லைன்னா என்ன முடிவு பண்ணுவோம்? கண்டிப்பாக விநாயகர் சாப்பிட்டாருங்கிற நம்பிக்கை வராது, எளிதாக வந்து சாப்பிட்டு போச்சுன்னு முடிவு பண்ணுவோம். விநாயகருடைய வாகனம் தான் சாப்பிட்டு போச்சுன்னு முடிவு பண்ணுவோம். காரணம் என்ன? அவ்வளவு நம்பிக்கை பகவான் எடுத்துக்கொள்ள மாட்டார். அதனால தான் பகவானுக்கு வைக்கிறேன். எடுத்துக்கிறவராக இருந்தால் வைக்க மாட்டோம். இப்போ பகவான் என்ன சொல்கிறார்? எனக்கு அர்ப்பணம் பண்ணுன்னா புத்தியினுடைய லெவலில் இது என்னுடைய பிரசாதமாக வந்ததாக நீ உணர்வாயாக. இப்படி பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணும் பொழுதே கண்டிப்பாக அதர்ம வழியில் போனவன் அர்ப்பணம் பண்ண மாட்டான். ஒருவன் நியூ இயருக்கு நம்ம ஏதாவது ஒரு சுகமானது ஒன்று அனுபவிக்கிறோம்னா பகவானுக்கு வச்சுட்டு அனுபவிக்கலாம். இந்த மதுபானங்கள் குடிக்கிறவன் கண்டிப்பாக பகவான் முன்னாடி வச்சுட்டு எடுத்து குடிக்க மாட்டான். அப்படி இருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல, பொதுவாக இருக்க மாட்டார்கள், இருக்கக்கூடாது. காரணம் என்ன? அவனுடைய குற்ற உணர்வே பகவான் முன்னாடி கொண்டு போய் வைக்க அனுமதி கொடுக்கார். ஒருவன் ஏழையாக இருக்கான், பீடி குடிச்சிட்ருக்கான், பணம் வந்தாச்சு சிகரெட்டாக மாற்றுறான், உடனே பகவானுடைய பிரசாதமாக அவன் எடுத்துக்குவான்? கண்டிப்பாக அப்படி எடுக்க மாட்டான். காரணம் என்ன? நம்மை அறியாமல் அதர்ம வழியில் ஒன்றை செய்தால் பகவானோடு அசங்கமாகி விடுவோம். பகவானுக்கு அர்ப்பணம் பண்ண முடியாது, பகவானிடமிருந்து விலகி கொள்வோம். வேறு விதமான போகம் அதை அனுபவிக்கும் பொழுது, தர்ம நெறிக்கு உட்பட்ட போகத்தை அனுபவிக்கும் பொழுது, அது தர்மமாக அனுபவித்தால் நாம் பகவானுக்கு வைக்கிறதுல கூச்சப்பட மாட்டோம், அச்சப்பட மாட்டோம். காரணம் என்ன? அது தர்மத்தின் நிலையில் அது அனுபவிக்கப்படுகின்றது. இப்போ இந்த ஸ்லோகத்தில் பகவான் ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு ஆசைகள் மனசில் இருந்தாலும் தவறு கிடையாது, அவன் தர்மப்படி அந்த ஆசையை அனுபவிக்கும் பொழுது அவன் முதல் படியில் இருக்கின்ற பக்தன் ஆகின்றான். அப்போ யார் முதல் படியில் இருக்கின்ற பக்தன்? எல்லா சுகங்களையும் அனுபவிக்கின்ற போகி, ஆனால் நியாயமாக அனுபவிக்கின்றான். அதை பகவானுக்கு அர்ப்பணம் செய்து அதை அனுபவிக்கின்றான். அதுதான் முதல் படியில் இருக்கின்ற பக்தன். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் யார் இருக்கா என்றால் ஆசை நிறைந்தவன், ஆனால் தர்மத்திற்கு உட்பட்டு ஆசையை அனுபவிப்பவன். ரெண்டாவது ஸ்டேஜில் இருப்பவன் ஆசையெல்லாம் அவனுக்கு குறைஞ்சிருக்கு, ஆனால் செயல் தேவை. இப்படி முன்னேறிக்கொண்டே செல்கின்றது. அதைத்தான் இங்கு பகவான் கூறுகின்றார். இனி ஸ்லோகத்திற்குள் சென்றால், அதைதபி அசக்தக அசி. அத என்றால் ஒரு கால், ஒரு சமயம். அத ஏதபி அசக்தக அசி, இதுவும் உன்னால் முடியவில்லை என்றால். ஏதபி என்றால் இதுவும், அசக்தக என்றால் முடியவில்லை என்றால், இதுவும் செய்ய முடியவில்லை என்றால். இதுவும்னா என்ன அர்த்தம்? இதற்கு முன்னாடி சொன்ன ஸ்லோகத்தில் சொன்ன கருத்து. அதாவது செயல் மட்டும் செஞ்சிட்டு அதனால் எந்த பலனையும் எந்த போகத்தையும் நீ அனுபவிக்க வேண்டாம். அனுபவிக்காமல் எல்லா செயலையும் பகவானுக்காகவே செய்வது, அதாவது நம்முடைய உழைப்பை தியாகம் செய்தல். நம்ம உடலிலிருந்து உழைப்பு போகுது,
அதிலிருந்து வர்ற ஊதியம் எனக்கு வேண்டாம், இப்படி உன்னால் செய்ய முடியவில்லை என்றால். காரணம் ஏன்? என்னால் ஏன் அப்படி செய்ய முடியல? உடல் இருக்கிற உழைப்பையெல்லாம் நான் கொடுக்கிறேன், அதனால் எனக்கு எந்த பிரயோஜனம் வேண்டான்னு ஏன் இருக்க முடியவில்லை? மனதில் பிரயோஜனம் வேணும் என்ற ஆசையானது குடிகொண்டு இருக்கின்றது. பகிர் விஷய ஆக்ருஷ்ட சேதத்வாத் என்று சொல்லப்படுகிறது. பகிர் விஷயம்னா வெளியே எத்தனையோ பொருள்கள், ஆக்ருஷ்டம்னா சொன்னால் அதெல்லாம் நம்மை அட்ராக்ட் பண்ணிடுது. ஒரு நாள் வெளியே வீட்டிலிருந்து வெளியே போயிட்டு வந்தால் எவ்வளவு குப்பையை நம்ம மனசில் கொட்டிட்டு வீட்டுக்குள்ளே வர்றோம். குப்பைன்னா என்ன? எத்தனையோ பொருள்களினுடைய ஆசையெல்லாம் மனசில் பூந்துருது. பிறகு அதை வாங்கணும்னு சொல்லி மனது ஈற்றுக்கொண்டே இருக்கின்றது. இவ்விதம் வெளி விஷயங்களினால் நீ ஈர்க்கப்பட்டு விட்டாய். உன்னுடைய மனசு வெளி விஷயங்களினால் ஈர்க்கப்பட்டு விட்டு உனக்கு ஆசை அதிகமாக இருந்து நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் உனக்கு பிரயோஜனத்தை அனுபவிக்கணும்னு இருந்தால் தவறு கிடையாது. சரி, என்ன செய்? சர்வ கர்ம பல தியாகம் ததக குரு. ததக பிறகு, அதாவது உன்னால் இதை செய்ய முடியவில்லை என்றால், அசக்தக அசி கர்த்தும் என்றால் செய்வதற்கு, எல்லா செயல்கள் தியாகம் தத குரு. குரு என்றால் செய், ததக என்றால் பிறகு. நீ என்ன செய்? சர்வ கர்ம பல தியாகம். சர்வ கர்ம பல தியாகம்னா எல்லா கர்மம், அந்த எல்லாம்ங்கிற இடத்துல காமிய கர்மமும் சேர்த்து கொள்ளப்படுகிறது. ஆசையில் தூண்டப்பட்டு செய்கின்ற கர்மத்தையும் செய், ஆனால் பல தியாகம். இந்த இடத்துல தியாகம்ங்கிற சொல்லுக்கு அர்ப்பணம் என்று பொருள். தியாகம்னா அர்ப்பணம், பகவானுக்கு அர்ப்பணம் செய்தல், படைத்தல். எல்லா கர்மத்தினுடைய பிரயோஜனத்தை பகவானுக்கு படைத்து பிறகு நீ அதை எடுத்துக்கொள். போக காலத்தில் பகவானை நினைத்து கொள்ள வேண்டும். இல்லை அப்படின்னா நமக்கு லிமிட் தெரியாமல் போயிடும். எவ்வளவு தூரம் போகத்தில் இருக்கணுங்கிற லிமிட் தெரியலனா என்ன ஆகும்? அதில் மூழ்கி விடுவோம். அதனால தான் ராமகிருஷ்ணர் ஒரு முறை விவேகானந்தரிடம் ஒரு கேள்வியை கேட்டார். ஒரு பானை நிறையா தேன் இருக்கு, நீ தேனீயாக மாறிவிட்டாய், எப்படி போய் குடிப்பேன்னு கேட்டாராம். நீ தேனீயாக மாறியாச்சு, பானை நிறையா தேன் இருக்குன்னு. அதுக்கு விவேகானந்தர் பதில் சொன்னாராம், நான் ஓரத்தில் போய் கொஞ்சம் இருந்து குடிச்சிட்டு வந்துடுவேன் அப்படின்னாராம். காரணம் என்ன? நடு தேனில் போய் விழுந்தோம்னா தேனுக்குள்ளேயே போயிடுவோம். தேன் தானே நல்லா தேன் இருக்குன்னு அந்த பானையில் இடையில அந்த தேனி இறங்குச்சின்னு வச்சுக்குவோமே, அந்த இறகெல்லாம் தேனில் ஒட்டி உள்ளே மூழ்கி போயிடும். அதனால் பானையோரத்தில் இருந்து கொஞ்சம் தேனை குடிச்சிட்டு வந்துடுவேன்னாராம். அதுதான் புத்திசாலித்தனம். அதே போல் நம்ம கண்ணுக்கு முன்னாடி எத்தனையோ போகங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஓரமாக இருந்து கொஞ்சம் அனுபவிச்சுட்டு போனோம்னா காப்பாற்றப்படுவோம். அதில் உள்ளே போனோம் அப்படின்னா அந்த போகத்திலேயே அழிந்து விடுவோம். அதுதான் இந்த இடத்துல சர்வ கர்ம பல தியாகம். அந்த பலனை எனக்கு அர்ப்பணம் செய்து அந்த நேரத்தில் நீ என்னை நினச்சிக்கோ. அப்படி நினைத்து இது என்னுடைய பலன்னு நினச்சி நீ போகத்தை அனுபவிச்சா அதில் நீ வீழ்ந்து விட மாட்டாய். இனி முதல் வரியில் கடைசி சொல் மத்யோகமாஸ்ருதக. நீ எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று பகவான் மீண்டும் ஒரு நிபந்தனை. மத்யோகம் என்றால் என்னுடைய பக்தன். இந்த இடத்துல யோகம்னா பக்தி, மத்யோகம்னா மத் பக்தக, ஆஸ்ருதகன சார்ந்தவனாக, அப்படி இருப்பவனாக, என் பக்தனாக இருந்து கொண்டு அப்படின்னு சொல்றார். மத்யோகம் ஆஸ்ருதக சன் சர்வ கர்ம பல தியாகம் குரு. என்னுடைய பக்தனாக நீ இருந்து கொண்டு. காரணம் என்ன? பகவான் மீது பக்தி இல்லைன்னா பகவானுக்கு அர்ப்பணம் பண்ண முடியாது. பகவானுடைய பிரசாதம்னு நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆகவே பிரசாத புத்தியுடன் போகத்தை நீ அனுபவிப்பாயாக. என்னுடைய பக்தனாக இருந்து, அதாவது ஆஸ்திகனாக இரு என்று பொருள். என்னை பற்றிய ஞானத்தை உடையவனா நீ இருக்க வேண்டாம்.
பகவான் யாரு, பகவான் தத்துவம் என்னங்கிற ஞானம் இல்லாட்டி பரவாயில்ல, ஆனால் என்னுடைய பக்தனாக நீ இருந்து அந்த போகத்தை நீ அனுபவிப்பாயாக. இனி கடைசி சொல் யதாத்மவான். யதாத்மவான் என்ற சொல் அந்த போகத்திலும் ஒரு ஒழுங்குப்பாடு இருக்க வேண்டும் என்பதை குறிக்கின்றது. அதிலையும் மூழ்கி விடாதே, சற்று கட்டுப்பாடுடையவனாக போகத்தை அனுபவிப்பாயாக. யதாத்மவான் என்றால் கட்டுப்பாடுடன், எதிலையுமே ஒரு அளவு வேண்டும், அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்கிறோம், அப்படி அளவுடன் இருக்க வேண்டும். இப்போ யதாத்மவான்னா நீ போகத்தை அனுபவிக்கலாம்னு சாஸ்திரம்தான் அனுமதி கொடுத்துடுதே என்று நீ அதை கட்டை மீறி சென்று விடாதே, ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருந்து நீ உன்னுடைய ஆசைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொள் என்று அனுமதி கொடுக்கின்றார். இதை கேட்டால் மனசுக்கு நமக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். இவ்வளோ நேரம் இப்படி கட்டுப்பாடாக சொன்ன பகவான் நமக்கு ஏதோ கொஞ்சம் அனுமதி பர்மிஷன் கொடுத்துருக்கார், அப்போ நம்ம பண்ணிட்டு வர்றதில் தப்பில்லை அப்படின்னு நமக்கு தோன்றும். இப்போ இந்த 11வது ஸ்லோகத்துடன் 5 படிகளும் முடிவடைகின்றது. எங்கே ஆரம்பித்தார் பகவான்? முதல்ல அர்ஜுனன் ஒரு கேள்வியை கேட்டான். என்ன கேள்வியை கேட்டான்? நிர்குண பக்தன் உயர்ந்தவனா, சகுண பக்தன் உயர்ந்தவனா? சகுண பக்தன்னா விஸ்வரூப பக்தன். ஒரு கேள்வியை கேட்டார். ஏன் பகவான் முதல் படியிலிருந்து சொல்கிறதில்லை, கடைசி படியிலிருந்து இறங்கி வந்தார்னா? இப்படி இறங்கி வந்தா என்ன, இப்படி ஏறி போனா என்ன, எல்லாம் ஒன்று தான். காரணம் என்னவென்றால் பகவான் கடைசி 2 படிக்குள்ள எது உயர்ந்ததுன்னு கேட்டான். 5, 4 இந்த 2 படியை எடுத்துட்டு கேள்வியை கேட்டான். ஆகவே பகவான் படிப்படியாக இறங்கி வந்தார். இப்போ ஃபஸ்ட்டு படி என்ன? ஃபஸ்ட்டுனா 5வது கடைசி சாதனை என்ன என்றால், ஒருவன் வேதாந்த விசாரத்திற்கான தகுதியை அடைந்து விசாரத்தை செய்தார். வேதாந்த விசாரத்தை செய்கிறது கடைசி படின்னு சொல்லக்கூடாது, அது ரொம்ப பேர் செய்துட்டு இருப்பார்கள். தகுதியை அடைந்தவனாக விசாரம் செய்தல், அந்த தகுதியை அடைந்தவனாகங்கிறதுல தான் அண்டர்லைனே இருக்குது. தகுதி இல்லாமல் சில பேர் 20 வருஷம் விசாரம் பண்ணுவார்கள். கடைசியில் என்ன வந்திருக்குன்னா அந்த அகங்காரம் கொஞ்சம் நல்லா ப்ளோட் ஆகி பெருசாக இருக்கும், எனக்கு இதெல்லாம் தெரியும்னு சொல்லி. தகுதியுடன் விசாரம் செய்து அறிவை அடைந்து அந்த அறிவில் நிலை பெறுதல், அந்த சாதனையில் ஈடுபட்டு இருப்பவனை சாஸ்திரத்தில் ஞான யோகம், ஞான யோகி என்று சொல்வார்கள். அவர்களையும் பகவான் பக்தர்கள் என்று அழைக்கின்றார், நிர்குண பக்தர்கள் என்று அழைக்கின்றார். பிறகு இந்த அளவுக்கு தகுதியை அடையவில்லை, அதே சமயத்தில் ஈஸ்வரனை பற்றிய அறிவை அடைந்து விட்டார்கள். எல்லாமே பகவான் சொரூபம், மக்கள் சேவையே மகேஸ்வரன் சேவைன்னெல்லாம் சொல்லி இந்த உலகத்தையே பகவான் சொரூபமாக பார்த்து வருபவர்கள் விஸ்வரூப பக்தர்கள். அவர்கள் 4வது படியில் இருப்பவர்கள். அவர்களுக்கு இறைவனை பற்றிய சகுண பிரம்ம ஞானம் இருக்கின்றது. இதெல்லாம் பகவான் சொரூபம், அறிவும் இருக்கின்றது. உலகத்தில் ராகத்வேஷமெல்லாம் குறைஞ்சிருக்கு. அவர்கள் விஸ்வரூப பக்தர்கள். 3வது நிலையில் இருப்பவர்கள் உலக செயல்களையெல்லாம் ஓரளவு துறந்து, காய்கம் வாச்சிக்க செயல்களையெல்லாம் துறந்து மானசீகமான செயல்களில் ஈடுபடுபவர்கள். இவர்களெல்லாம் தியான யோகிகள் அல்லது உபாசகர்கள் என்று சொல்கிறோம். உபாசனைன்னு சொன்னால் அவர்கள் செயல்களெல்லாம் மானசீகமாகவே இருக்கும், செயலளவில் இருக்கார். ஒரு நாயன்மார் என்ன செய்தார், கண்ணை மூடி அமர்ந்தே பகவானுக்கு கோயில் கட்டிகிட்டு இருந்தாராம். அப்படி அவருக்கு ஸ்தூலமாக போய் கோயில் கட்டணுங்கிற அவசியம் இல்லை. இனி ஒரு ராஜா என்ன பண்ணார், அவருக்கு வசதி இருந்தது, ஸ்தூலமாக பகவானுக்கு கோயில் கட்டிகிட்டு இருந்தாராம். இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவர் மனசுக்குள்ளே முடிவு பண்ணிட்டார், இந்த டேட்டில் பகவான் என்னோட மானசீகமான கோயிலுக்கு வரணும்னு சொல்லி. அதே நேரத்தில் என்ன பண்ணார், ராஜாவும் அதே காலத்தை குறிச்சாராம். பகவான் சொன்னார், நான் அந்த கோயிலுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ்ன்னு சொல்லிட்டார். காரணம் என்ன, இது 3வது படி. அந்த கோயிலுக்கு முதல்ல போயிட்டு உன்னோட கோயிலுக்கு, ஸ்தூலமான கோயிலுக்கு வர்றேன்னு சொன்னாராம். இந்த கதை எதை குறிக்குதுன்னு சொன்னால், சரீரத்தில் செயல்படுவதை விட மானசீகமாக அமர்ந்து பகவானை வழிபடுவது உயர்ந்த நிலை.
இப்போ ஒரு ஆலம்பனத்தை எடுத்துட்டு பக்தி செலுத்துவது, அதை தேர்டு ஸ்டேஜாக பகவான் சொன்னார். ஒருவனால் அந்த அளவுக்கு அமர முடியல, உடனே அந்த ராஜாவாக மாறிடணும். செயல்களெல்லாம் பகவானுக்காக செய்தல், அது ஃபோர்த்து ஸ்டேஜ். இவனுடைய நிலையில் மனசில் அந்த அளவுக்கு போகத்தில் இச்சையும் அசுத்தமும் இல்லை, அதே சமயத்தில் அமரவும் முடியவில்லை. இந்த ரெண்டும் கெட்ட நிலையில் சில பேர் இருப்பார்கள். சில காலம் இருந்து தான் ஆகணும். என்றைக்குமே அந்த ஸ்டேஜ் எல்லாத்துக்கும் வரும். பிறகு அந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு பகவான் சொன்னார், நீ காமிய கர்ம நிஷித்த கர்மத்தை எல்லாம் விட்டுட்டு எல்லா கர்மத்தையும் எனக்காக செய்து கொண்டிரு, உனக்கு சத்துவ குணம் கிடைக்கும், பிறகு படிப்படியாக வரலாம்னார். கடைசியாக ஒருத்தன் சொன்னான், எனக்கு ஆசையோ மூட்டையாக மனசில் இருக்குது, உனக்காக செயல்பட முடியவில்லை, என்ன செய்வதுன்னா நேர்மையாக தர்மமாக நீ ஆசையை அனுபவிப்பாயாக. அப்போ அந்த நேரத்தில் என்ன நீ நினைத்துக்கொள், அதில் ஒரு லிமிட்டாக இரு என்று கூறினார். இனி ஒருத்தன் சொல்கிறான், என்னால் இதுக்கும் முடியாதுன்னு சொன்னால் என்ன செய்வது? சரி, அவங்கள பற்றி இந்த 12வது அத்தியாயத்தில் பேசலை, ஏன்னா நான் நல்லவங்களை பற்றியே பேசிகிட்டு இருக்கிற அத்தியாயம் இது அப்படின்னு சொல்லி பகவான் அதை 16வது அத்தியாயத்தில் வச்சுக்க போகிறார். தெய்வீக சம்பத் ஆசுரி சம்பத்துன்னு மனுஷர்களை ரெண்டாக பிரிக்க போகிறார். தெய்வீக குணம் நல்ல குணம் உடையவர்கள், அசுர குணம் உடையவர்கள்னு பிரித்து இந்த அசுரர்களையே வர்ணிக்க போகிறார். அவர்களெல்லாம் எப்படி இருப்பார்கள், எப்படியெல்லாம் அவர்கள் பேசுவார்கள், அவர்களெல்லாம் எந்த மாதிரி நடந்து கொள்வார்கள் என்றெல்லாம் பகவான் வர்ணிக்க போகிறார். அங்கே பார்த்துக்கலான்னு பகவான் விட்டு விட்டார். இப்போது ஆசை மனசில் இருக்குது, நான் தர்மத்தை பின்பற்ற மாட்டேன், அதர்மப்படி தான் ஆசையை அனுபவிப்பேன்னு சொன்னால் அவர்கள் மனிதர்கள் உடலில் அசுரர்களுடைய குணத்தில் இருப்பவர்கள். இங்கு பக்தர்களை பற்றி டாபிக் இருக்கிறதுனால பகவான் அவர்களை பற்றி பேசவில்லை. அவர்களை பற்றி பிறகு வர்ணிப்பார். எதற்குனா அவர்களை போகலை ஆகிறதுக்கல்ல, அவர்களை போகலை ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்கு வர்ணிக்க போகின்றார். இப்போ இத்துடன் அர்ஜுனனுடைய கேள்வி, அதற்கான பதில் முடிவடைகிறது. இனி அடுத்த ஸ்லோகத்தில் பகவான் ஒரு கருத்தை கூற வருகின்றார். 12வது ஸ்லோகம். ஸ்ரேயோ ஹி ஞானமப்யாசாத் ஞானாத் தியானம் விசிஷ்யதே. தியானாத் கர்ம பலத்யாகஹ தியாகாச்சாந்திரணந்தரம். இந்த ஸ்லோகத்தில் பகவான் 2 கருத்தை நமக்கு புகட்டுகின்றார். முதல் கருத்து என்னவென்றால், முதல் கருத்து பகவான் கூற விரும்புவது, இந்த முதல் படியில் இருப்பவர்களை பகவான் ஊக்கி வைக்கின்றார், உற்சாகப்படுத்துகின்றார். அதாவது பிகினிங் ஸ்டேஜில் இருப்பவர்களை பகவான் புகழ்கின்றார், உற்சாகப்படுத்துகிறார், தவறில்லை என்று கூறுகிறார். காரணம் என்னவென்றால், சில பேர்த்துக்கு மனதில் குற்ற உணர்வு வந்துடும். அவங்கெல்லாம் ரொம்ப ஸ்டேஜில் மேலே இருக்காங்க, நம்ம ரொம்ப கீழே இருக்கிறோமே என்று குற்ற உணர்வு வந்துவிடும். அப்படியெல்லாம் இல்லை, ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்கிறதும் என்னுடைய பக்தர்கள் தான், தவறில்லை என்று முதல் படியில் இருப்பவர்களை உற்சாகப்படுத்துகின்றார், அவர்களை புகழ்கின்றார். புகழ்கின்றார்னு சொன்னால் அவர்களை ஊக்குவிக்கின்றார். காரணம் என்ன? மனசில் ஆசை இருந்ததுன்னா நீ என்ன பண்ணுவ? பிறக்கும் போதே அவ்வளோ ஆசையோடு பிறந்துட்ட, தவறு கிடையாது, அது நீ சம்பாரித்ததல்ல, உன்னை அறியாமல் அவைகள்லாம் உள்ளே போயிருக்கு. இனி செய்ய வேண்டியது அவைகளை எப்படி முறைப்படுத்துதல்ங்கிற சாதனை என்று தவறில்லை என்று சொல்கின்றார். ஒருவருக்கு விதவிதமான ஆசைகள் இருந்தால் அது தவறில்லை. ஆனால் அந்த ஆசையை நிறைவேற்றுகின்ற விதத்தில் தான் தவறோ சரியோ வரலாம். அதை இங்கு பகவான் குறிப்பிடுகின்றார். 2வது கருத்து என்ன சொல்கின்றார் என்றால்,
இந்த 5 ஸ்டேஜை பகவான் சொன்னார். இந்த 5 ஸ்டேஜில் ஏதோ ஒரு ஸ்டேஜில் இருக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறார். இந்த 5 படியில் ஏதோ ஒரு பக்தனாக இருக்கிறது முக்கியம். நிர்குண பக்தன், விஸ்வரூப பக்தன், இஷ்ட தேவதா பக்தன், கர்மயோகி. அந்த கர்மயோகியே 2 ஸ்டேஜில் இருக்கிறது ரொம்ப முக்கியம். இதில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறத விட ஏதோ ஒரு ஸ்டேஜில் ஒழுங்காக இருக்கிறது முக்கியம். அதை விட முக்கியம் என்னவென்றால், தகுதி இல்லாமல் மேலான படியில் இருப்பதை காட்டிலும் தகுதியுடன் கீழான படியில் இருப்பது உத்தமம். அதைத்தான் இங்கு சொல்ல விரும்புகின்றார். தகுதி இல்லாமல் மேலே ஸ்டேஜில் இருக்கிறத காட்டிலும் கீழான ஸ்டேஜில் இருக்கிறது பெட்டர், அதுதான் உகந்தது, உத்தமம்னு சொல்கிறார். இப்போ ஒருவனுக்கு 3வது ஸ்டேஜில் இருக்கிறதுக்கு தகுதி இல்லை. அவன் என்ன செய்யணும்? ஒழுங்காக 2வது ஸ்டேஜில் இருக்கிறதா நல்லது. தகுதி இல்லாமல் நான் அங்கே உட்கார்ந்துக்க விரும்புகிறேன்னு சொல்லி உட்கார்ந்துட்டா என்னன்னா அது நல்லதல்ல, அவனுக்கு நல்லதல்ல, மற்றவர்களுக்கு நல்லதல்லன்னு சொல்கிறார் பகவான். தகுதி இல்லாமல் உயர்ந்த ஸ்தானத்தில் அமர்வதை விட தகுதியுடன் கீழான ஸ்தானத்தில் இருப்பது உயர்ந்தது. இது நம்ம ஆஃபீஸில் தெரியாமல் நமக்கு ப்ரமோஷன் கொடுத்துட்டாலும் கூட பேசாமல் எனக்கு அதுக்கு தகுதி இல்லைன்ட்டு கீழே ஸ்டேஜில் இருக்கிறது நல்லதே தவிர தகுதி இல்லாமல் மேல்நிலையில் இருக்கிறது நல்லதல்லன்னு சொல்கிறார். இது ஏன் இந்த எச்சரிக்கை பண்ணணும்னா, பலர் 3வது அத்தியாயத்தில் பகவான் சொன்னது போல் மித்யாச்சாரனாக இருப்பார்கள். மித்யாச்சாரன்னா என்ன? தனக்கு அப்படி ஒரு தகுதி இருக்கிற மாதிரி மற்றவர்களுக்கு காட்டிக்கொள்வார்கள், உள்ள தகுதி இருக்காது. என்ன சொல்கிறார் இங்கு பகவான்? உனக்கு தியானம் பண்ணுறதுக்கு தகுதியோடு நீ தியானம்ங்கிற சாதனையை பண்ணுறது நல்லது. ஆனால் மற்றவர்களெல்லாம் தியானம் பண்ணுனா புகழ்கிறார்களே, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரெஸ்பெக்ட் கிடைக்குதுன்னு சொல்லி மற்றவங்க முன்னாடி தியானம் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணிவிட்டு உள்ளே பிஸ்னஸ் கால்குலேஷன் பண்ணிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே. மற்றவங்க முன்னாடி நீ 3rd ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி காட்டிக்கிற. இவர் என்ன சொல்லுவார்? சோஷியல் ஒர்க்கெல்லாம் பண்ணுறது சும்மா, அதெல்லாம் புகழுக்காக பேருக்காக பண்ணுறது, அதனால தான் நான் அதெல்லாம் பண்ணுறதில்லை. நான் எப்பொழுது பார்த்தாலும் ஒரே ரூம்குள்ளே உட்கார்ந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு பூஜை பண்ணிவிட்டு நான் ஒரு உபாசகனாக இருக்கேன்னு சொல்லிக்குவார் வெளியே. ஆனால் உள்ளே உட்காந்துட்டு என்ன பண்ணுவார்? ஏதாவது ஜன்னல் ஓட்டை இருந்ததுன்னா யார் போகிறா வர்றான்னு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பார். காரணம் என்ன? வெளியே தான் 3rd ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி காட்டிக்கொள்வார். இவ்வளவு பக்குவம் இருக்குது, இந்த சாதனை பண்ணுற மாதிரி தன்னை காட்டிக்கொள்வார். அந்த சாதனையில் இருக்கிறதுக்கு அவருக்கு தகுதி இருக்கார். அப்படி இருக்கிறத காட்டிலும் நீ 1st ஸ்டேஜிற்கு வர்றதே பெட்டர்னு பகவான் சொல்கிறார். இப்போ தகுதியுடன் அந்த ஸ்டேஜில் இருக்கணும், தகுதி இல்லாமல் அதில் இருக்கிறது அந்த சாதனையை செய்கிற மாதிரி ஒரு பாசாங்குன்னு சொல்லுவார்கள். அப்படி ஒரு பாசாங்கு பண்ணுறதை காட்டிலும் நீ அதுக்கு கீழே இருக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்லி அந்தந்த தகுதியுடன் அந்தந்த இடத்துல இருக்கணும். அது அவனுக்கு நல்லது, சுற்றி இருப்பவர்களுக்கு நல்லது. பல சமயங்களில் மற்றவங்க நம்ம தப்பாக புரிஞ்சுக்குவாங்க. எப்படின்னா, ஒரு 4 கிளாஸ் கீத கிளாஸ் கேட்ட உடனே நமக்கு ஏதோ பக்குவம் வந்த மாதிரி நினச்சிடுவார்கள். நினச்சதனுடைய விளைவு தான் கோவப்பட்டால் அவர்களுக்கு கோவம் வந்துடும். நீ தான் கீத கிளாஸ் எல்லாம் போறிய, உனக்கு ஏன் கோவம் வருது? ஏதோ ஒரு நாள் ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு ஜிலேபி எடுத்து நீங்கள் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டீங்கன்னா நீ தான் கீத கிளாஸ் எல்லாம் போறிய, இதை எதுக்கு சாப்பிட்டேன்னு கேட்பார்கள். அவர்களுக்கு ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வந்துடுது. இந்த கிளாஸுக்கு வந்தால் எல்லா ஆசையும் போயிடும்னு நினைக்கிறார்கள். அப்போ நம்ம ஓப்பனாக சொல்லணும், போயிட்டு தான் இருக்கேன், பக்குவம் இன்னும் அடையலைன்னு கொஞ்சம் மரியாதையாக சொல்கிறது நல்லது. அவங்களுக்கும் சேஃப், நமக்கும் சேஃப். அப்போ அவங்களும் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் இருக்காது. என்ன தவறு வரும்னா, அவங்க அப்படி எதிர்பார்த்த உடனே அந்த எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி நான் ஆய்க்கணும்னு சொல்லி அப்போ அவர்கள் இல்லாதப்போ எடுத்து சாப்பிட்டுக்கிறது. அவர்கள் இல்லாத போது ஏதாவது டிவி சீரியல் பார்த்துட்டு உட்காந்துக்கிறது. வந்தால் அணைச்சி வச்சுட்டு வேறு சேனல் போட்டுறது, நல்ல பக்தி சேனல் ஏதாவது போட்டுறது. அவங்க வர்றதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது சேனல் பார்த்துட்ருக்கிறது. காரணம் என்ன? நான் கீதா ஸ்டூடெண்ட்ஸ், நான் அப்படியெல்லாம் பார்க்குறது அவங்களுக்கு தெரியக்கூடாது. அப்படி மற்றவர்கள் அவங்க செய்கிற தப்பு, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம மற்றவங்க உயர்வாக நினைக்கிறது அவங்களுடைய தப்பு. அதை அவங்களுக்கு புரிய வைக்கணும். நீ தப்பு பண்ணுற, அந்த அளவுக்கு நான் இல்லைன்னு புரிய வச்சுட்டா அவங்களுக்கு சந்தோஷம், நமக்கு சந்தோஷம். நம்ம என்ன பண்ணுவோம்?
அந்த எதிர்பார்ப்பை நம்ம உடைச்சிடக்கூடாதுன்னு இங்கே உள்ள திண்டாடிட்டு இருப்போம். அதுதான் வேண்டான்னு பகவான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். நீ உனக்குள்ள ஹானஸ்டாக இரு, நீ உனக்குள்ள நேர்மையாக இரு, உனக்கு எவ்வளவு தகுதியோ அந்த அளவுக்கு மற்றவன் உன்னை புரிஞ்சுக்கட்டும். உனக்கு தகுதிக்கு மேலே உன்னை உயர்வாக நினச்சா நீங்களே அவர்களிடம் போய் நான் இவ்வளோ உயர்வானவன் அல்லன்னு சொல்லி புரிய வைத்து விடுங்கள் என்று சொல்லி இங்கு பகவான் இதை காட்டிலும் இப்படி இருக்கிறத காட்டிலும் இப்படி இருப்பது உயர்ந்ததுன்னு சொல்லி ஃபஸ்ட் என்ன பகவான் சொல்கிறார், அந்தந்த ஸ்டேஜில் அந்தந்த தகுதியை அடைஞ்சவுடன் போய் அமர வேண்டும், அப்படி இல்லாமல் அமரக்கூடாது. அதை கூறுகின்றார். எப்படி கூறுகின்றார் என்று இப்பொழுது பார்க்கலாம். ஸ்ரேயகி ஞானம் அபியாசாத். ஞானம் ஸ்ரேயக, அறிவு உயர்ந்தது. ஸ்ரேயகன பெட்டர், நல்லது. ஞானம் ஸ்ரேயக, இந்த அறிவு நல்லது, பெட்டர். மனசில் ஞானத்தை அடைஞ்சிருக்கிறது, அறிவோடு இருக்கிறது நல்லது. எதை காட்டிலும் அபியாசாத். இந்த இடத்துல அபியாசம்னா தியானம். ஒரு வார்த்தையை சேர்த்திக்கணும், அறிவில்லாத தியானத்தை காட்டிலும், மூடனாக அறிவுபூர்வமாக இல்லாத தியானத்தை காட்டிலும் வெறும் அறிவோடு இருக்கிறது நல்லது. அவிவேக பூர்வகாத் தியானாத், விவேகமில்லாத தியானத்தை காட்டிலும் விவேகம் உயர்ந்தது. இப்போ அபியாசத்தை காட்டிலும் ஞானம் உயர்ந்தது. அவிவேக பூர்வகாத் ஞானாத். இப்போ இதில் என்ன பகவான் சொல்கிறார் என்றால், சில பேர் சொல்லுவார்கள் வெறும் படித்து புஸ்தக அறிவு இருந்து என்ன பிரயோஜனம், அதை செயலுக்கு கொண்டு வரணும், தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார்கள். இப்போ தியானங்கிற செயலில் ஈடுபடணும், வெறும் படிக்கிறதுனாலையும் ஞானத்தை அடைகிறதுனாலையும் என்ன பலன்னு சொல்வார்கள். அதனால் இவர் என்ன செய்வார், அதனால் படித்ததெல்லாம் போதும், இனி சாஸ்திரமெல்லாம் வேண்டாம், நான் தியானத்தில் ஈடுபடுறேன்ட்டு ஈடுபடுவார். இவருக்கு எதை தியானம் பண்ணணுங்கிற அறிவு இருந்தால் தேனை. ஏன்னா அறிவு வேண்டான்னு சொல்லிவிட்டார்களே, படித்தெல்லாம் என்ன பிரயோஜனம், செயலுக்கு கொண்டு வரணும், சாதனை பண்ணணும், தியானம் பண்ணணும். அதனால் என்னென்னா அறிவு வேண்டாம் என்று அறிவில்லாமல் ஏதோ ஒரு தியானத்தில் ஈடுபடுவதை காட்டிலும், அபியாசம்னா ஒருவர் ரிகரஸாக தவம் பண்ணுறார், தியானம் பண்ணுறார். எப்படிப்பட்ட தியானம்னா ஒரு விதமான அறிவும் கிடையாது. இப்போ அறிவே இல்லாமல் தியானம் பண்ணுறதை காட்டிலும் அறிவோடு இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறார் பகவான். அப்படின்னா என்ன, தியானம் வேண்டாம், தியானம் உயர்ந்தது தான். எப்படிப்பட்ட தியானம், விவேகத்துடன் கூடிய தியானம் உயர்ந்தது. விவேகத்தோட மூன்றாவது ஸ்டேஜுக்கு வர்றது உயர்ந்தது. அறிவோட நம்ம எல்லாத்தையும் விலகி வர்றது உயர்ந்தது. அப்படி இல்லைன்னா வெறும் அறிவு அடைஞ்சிட்ருக்கிறதே பெட்டர் தான், நல்லது தான் என்று அபியாசத்தை காட்டிலும், மூடத்தனமாக செய்கின்ற தியானம் முதலிய சாதனைகளை காட்டிலும் ஞானமானது, அறிவானது ஸ்ரேயஸ். அது ஏட்டுச் சுரக்காயாக இருந்தாலும் பரவாயில்ல, அது பிரயோஜனத்தை கொடுக்காது தான். இருந்தாலும் அந்த அறிவுக்கான சாதனையில் ஈடுபட்டு அந்த அறிவு பெட்டர். எதை காட்டிலும், அறிவில்லாமல் செயல்படுகின்ற சாதனைகளை காட்டிலும். இதிலிருந்து பகவான் என்ன சொல்ல விரும்புகிறாருங்கிறதா நமக்கு முக்கியம். என்ன இன்டென்ஷனில் இந்த ஸ்லோகத்தை பகவான் பேசியிருக்கார் என்றால், அந்தந்த தகுதியுடன் அந்தந்த சாதனையில் இருக்க வேண்டும், அதுதான். இனி அடுத்தது ஞானாத் தியானம் விசிஷ்யதே. ஞானத்தை காட்டிலும் தியானம் உயர்ந்தது. ஞானாத் அறிவை காட்டிலும் தியானம் விசிஷ்யதேனா உயர்ந்தது, ஸ்ரேயக. இதுக்கு முன்னாடி சொல்கிறது அப்படியே திருப்பி போடுறார். அப்போ இந்த இடத்துல எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், அபியாசம் இல்லாத ஞானத்தை காட்டிலும், ஞானாத்துங்கும்போது அபியாச ரஹிதாத் ஞானாத். இவனுக்கு வெறும் அறிவு தான் இருக்குது, ஆனால் இந்த அறிவை இவன் செயல்படுத்தவே மாட்டான். அறிவு இருந்து ஒரு பிரயோஜனம் இருக்காது.
அப்படியே அசங்கமாக புஸ்தகத்தில் இருக்கிறது போல் அப்படியே இருக்கும். அப்படி இருக்கிற அறிவை காட்டிலும் அறிவுடன் கூடிய தியானம் விசிஷ்யதே, இந்த தியானமானது உயர்ந்தது. இந்த இடத்துல ஒரு வார்த்தையை சேர்த்திக்கணும், அறிவுடன் கூடிய ஞான பூர்வகம் தியானம் விசிஷ்யதே, அறிவோட கூடிய சாதனைகள் உயர்ந்தது. அப்போ வெறும் ஞானத்தை காட்டிலும் ஏட்டு சுரக்காயின் இந்த இடத்துல தான் சொல்றது. சில பேர்த்துக்கு ரொம்ப இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சிருப்பார்கள், எல்லா இடத்துலையும் கேட்டு நோட்ஸ் எழுதி விதவிதமாக ஸ்லோகங்களை எல்லாம் மனப்பாடம் பண்ணி அறிவு இருக்கும். ஆனால் அது யாருக்கும் பயன்படாது, அவருக்கும் பயன்படாது, மற்றவர்களுக்கும் பயன்படாது. அந்த அறிவை இவர் பயன்படுத்த மாட்டார்கள். வீட்டில் எத்தனையோ பொருள் வாங்கி வச்சுருப்போம், அதை பயன்படுத்துகிறோமா? பல பொருள்களை பயன்படுத்த மாட்டோம், சும்மா வச்சுருப்போம். அதே போல் அதுவும் அந்த பொருள்களை எல்லாம் எங்கே வச்சுருப்போம்? மேலே வச்சுருப்போம். அது எப்பாவது பயன்படுங்கிற ஒரு நம்பிக்கையில் வச்சுருப்போம். அதே போல் புத்தியும் மேலே தான் இருக்குது. மேலே சில பேர் வச்சுருப்பார்கள், பயன்படலாம் அப்படின்னு தலையில் வச்சுருப்பார்கள். அது நம்ம வீட்டில் மேலே வச்சு அதுக்கு ஒரு லாப்ட் போட்டு லாக் பண்ணி வச்சுருப்பார்கள். அது பயன்படலாம்னு கடைசியில் என்ன ஆகும்னா துரு பிடிச்சி தூக்கி எறிவார்கள். அதே போல் சில பேர் வைத்திருப்பார்கள், இன்ஃபர்மேஷனை எல்லாம் கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பார்கள். அதுக்கும் வைரஸ் வந்துடும். கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சா வைரஸ் வர்றது போல் அந்த இன்ஃபர்மேஷனுக்கும் வைரஸ் வரும். அப்படி வச்சுருப்பார்கள். அதை காட்டிலும் நீ எவ்வளோ உனக்கு தெரிஞ்சிருக்கோ அதை நீ ஒழுங்காக பயன்படுத்துவது நல்லது. இப்போ இந்த முதல் வரியில் இந்த கருத்தை சொல்கிறார். நீ ஒரு சாதனையில் இருந்து அந்த சாதகனாக பாசாங்கு பண்ணிகிட்டு இருக்கிறத விட பேசாமல் இருக்கிறது பெட்டர். அந்த சாதகனா இல்லைன்னு நீ சொல்லிக்கிறது நல்லது. இனி இரண்டாவது வரியில் கர்ம பல தியாகம் என்கின்ற ஃபஸ்ட்டு ஸ்டேஜை பகவான் புகழ்கின்றார், உயர்வாக பேசுகிறார். என்றைக்குமே அவனைத்தான் என்கரேஜ் பண்ணணும். நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டை என்கரேஜ் பண்ணக்கூடாது, ரொம்ப புகழக்கூடாது. ஏற்கனவே கொஞ்சம் தலை கர்வத்தோடு இருப்பான், அவனை போய் புகழ்ந்தால் என்ன ஆகும்னா மீண்டும் கர்வம் வந்துடும். யாரை என்கரேஜ் பண்ணணும்? கொஞ்சம் படிக்காத மக்கா இருக்கிறவனை தான் கொஞ்சம் படிப்பான்னு ஏதாவது சொல்லணும். அதே போல் பகவான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்கிறவனை புகழ்கிறார். நீ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்குள்ளே வந்தாவே அந்த மெயின் நேஷ்னல் ஹைவேக்குள்ளே வந்தாச்சுன்னு அர்த்தம். இந்த சின்ன சின்ன ரூட் எல்லாம் தாண்டி மெயின் ரோட்டில் வந்தாச்சு. இனி என்னென்னா இனி பயணம் பண்ண வேண்டித்தது தான். ஆகவே இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜை புகழ்கிறார். கடைசி வரியில் தியானாத் கர்ம பல தியாக விசிஷ்யத்தைன்னு சேர்த்திக்கணும். தியானத்தை காட்டிலும், அதாவது நான் எந்த செயலிலும் ஈடுபடலை, எல்லா செயலையும் நான் துறந்து விடுகின்றேன், நான் தியானத்திலேயே ஈடுபட்டுருக்கேன்னு சொல்லி கொண்டு இருப்பதை காட்டிலும் கர்ம பல தியாக விசிஷ்யதே, கர்ம பல தியாகம் உயர்ந்தது. இந்த இடத்துல தியானம்னு சொன்னால் தகுதி இல்லாமல் சும்மா தியானம் பண்ணுறேன், எனக்கு எந்த கடமையும் வேண்டாம், இதெல்லாம் அனித்தியம் தானே பொய் தானேன்னு வாய் வேதாந்தம் பேசிகிட்டு இருக்கிறத காட்டிலும் ஒழுங்காக நீ உழைச்சி சம்பாரித்து ஆசைகளை எல்லாம் பூர்த்தி பண்ணி பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி வாழ்கிறது பெட்டர். காரணம் என்ன? தியாகாத் சாந்திஹி அனந்தரம், இந்த தியாகத்திலிருந்து உனக்கு சாந்தியானது அமைதியானது தொடரும். இந்த இடத்துல சாந்தினா ஆஷா நிவர்த்திகி, மனசில் இருக்கிற ஆசைகளெல்லாம் அப்படியே நிவர்த்தி ஆயிட்டு வரும், கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி கொண்டு வரும். அதனால் என்னன்னா எந்த இடத்துல நீ இருக்கணுங்கிறத நல்லா யோசித்து தீர்மானம் பண்ணி அந்த சாதனையில் ஈடுபடு என்று முடித்துள்ளார். அடுத்த வகுப்பில் தொடரலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.